தாய் வா, எல்லாரும் காப்பி கொடு. வாமா கொடு. பேராடி பொண்ணு பிடிச்சிருக்கா? பின்னாடி பாத்தீங்கன்னா சொல்றது. உட்காருமா. பெஸ்ட் மாப்ள, இப்ப உங்க எல்லாருக்கும் என் கையால காஃபி கொடுத்தனே, ஏன்? குடிக்கிறதுக்கு. ஏன் வேற ஆள் கொடுத்தா குடிக்க மாட்டீங்களா? இப்ப நீங்க என் வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி, என் கையால உபசரிக்கிறது என் கடமை. அடேங்கப்பா, வசந்த பண்புதான். ஏ மாப்பிள, என் பொண்ணை எப்படி வளர்த்திருக்க பாத்தியா? வளர்த்தா மட்டும் போதுமா? என் பொண்ணு அப்படி பெற்றிருக்க. இப்ப நான் உங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு யார் காஃபி கொடுப்பா? யாரு கொடுத்தா நீங்க குடிப்பீங்க? நீங்கதான். நானா? ஆமா. ஓ, தீனிக்கு தானி கைமாறா? நோனோ, உங்க வீட்டுக்கு வந்தா நான் விருந்தாளி. அதுக்குள்ள நமக்கு கல்யாணம் ஆயிட்டா? அப்பவும் விருந்தாளி தான். கல்யாணங்கிறது ஒரு சடங்கு, அது என் சுதந்திரத்தை பறிக்க கூடாது. காலையில பெட் காஃபி உங்க கையால தான் கொடுக்கணும். இந்த டிஃபன் காஃபி சாப்பாடுன்னு உங்க விருந்தாளிக்கு நீங்க கொடுக்காம வேற யார் கொடுப்பா? அப்ப இந்த சாந்தி முகூர்த்தம் அதாவது நடக்குமா இல்ல விருந்தாளின்னு வெளியே தள்ளுவீங்களா? அது என் மூட பொறுத்தது. எனக்கும் விருப்பம் இருந்து மூடு வந்தா சம்மதிப்பேன், வற்புறுத்த கூடாது. பொண்ணு ரொம்ப கராரா பேசுறாளே. என் பொண்ணு அப்படி வளர்த்திருக்கேன். வளர்த்தா மட்டும் போதுமா? நான் அப்படி பெற்றிருக்கேன் என் பொண்ணு. நான் எது செஞ்சாலும் வித்தியாசமா இருக்கணும்னு நினைக்கிறவன். வித்தியாசமான எதுல? இப்ப எல்லாரும் மாதிரி கையில எடுத்து வாயில சாப்பிடுங்க. ஏய், மாப்பிள்ளை கூட கிண்டலால பேசுறாரு. ஆமா, விருந்தாளியா இருப்பீங்களே, அது எங்க வீட்டுல மட்டும்தானா இல்ல பல வீட்லயா? மாப்பிள்ள, என் பிள்ளைய இவ்வளவு சிறச்சி படிக்க வச்சுக்கனே எதுக்கு? இன்னொரு வீட்டுல 10 பத்திரம் தேய்க்கவா, இல்ல துணி வைக்கவா, இல்ல அடுக்கலாமே கறி சாவா? இத பாருங்க, இன்னொரு வீடுன்னு எப்படி சொல்லலாம்? கல்யாணம் ஆயிட்டா புருஷன் வீடு தான் வீடு தானே. அதெல்லாம் பெண்களை அடிமைப்படுத்துறதுக்காக எழுதி வச்சது. ஏன் இந்த வேலையெல்லாம் ஆம்பளைங்க செய்யக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா? ஏன் பாட்டி, நம்ம பட்டிமன்றம் நடத்த வந்தோம், நல்ல பொண்டாட்டி கிடைக்குமா வந்தோம், இங்க நல்ல விருந்தாளி தான் கிடைக்கும், நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதே, கிளம்பு. பொண்ணை பெத்தவங்க வளர்த்தவங்க 2 பேருக்கும் சொல்றேன், உங்க விருந்தாளி பொண்ணை உங்க வீட்லயே வச்சுக்கங்க, வேற வீட்டுக்கு அமிச்சு விவகாரத்தை கொண்டு பண்ணிடாதீங்க. பேசாம உங்க பொண்ணை உங்க வீட்லயே வச்சுக்கங்க. ஏன்னா கிளம்பு. விளங்காத பேருளாத இப்ப உங்களுக்கு 5 காப்பிலாம் போச்சு. போயிட்டாங்க. எழுந்து வைத்தே. அசத்திட்டீங்க மிஸ். இந்த ஆங்கிள் அட்டாக் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த ஷாக்லயே இன்னும் அவங்க 3 மாசத்துக்கு வேற எங்கேயும் பொண்ணு பார்க்க போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.